இலங்கையில் இந்த பாதாள உலகம் தொடர்பான விடயங்கள் இவ்வாறு இருக்க இந்த மரணங்கள் தொடர்பான விடயங்களும் பிரதானமான பேசுபொருளாக மாறியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போது இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த இலங்கையில் வருடாந்தம் போதைப் பொருட்களால் 23,000 பேர் மரணம் என்பதான ஒரு தகவலும் தினக்குரல் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. இலங்கையில் வருடாந்தம் சுமார் 23,000 பேர் போதைப் பொருட்கள் தொடர்பான பல்வேறு காரணங்களால் மரணித்து வருவதாக தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கௌலானகெதர தெரிவித்திருப்பதாக அந்த செய்திக்கும் தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்களும் இப்போது கட்டுப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருப்பதை காணலாம். முன்னர் பாரம்பரிய பொருட்களிலிருந்து போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டன. இன்று செயற்கை முறையில் அவை தயாரிக்கப்பட்டு பாரிய அழிவுக்கு அவை வித்திடுகின்றன. எனவே பெண்கள் போதைக்கு அடிமையாதல், ஆண்கள் அடிமையாவதில் நின்றும் கடும் விளைவுகளை விளைவிக்குவதாகவும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கௌலானகெதர தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காலம். கண்டி மாவட்ட செயலர் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு வேலைத்திட்டத்தின் ஊடாக மக்களை தெளிவுபடுத்துகின்ற செயற்பாட்டின் போது இந்த விடயங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே போதைப் பொருள் பாவனை காரணமாக இலங்கையை பொறுத்தவரைக்கும் வருடாந்தம் 23,000 பேர் மரணிக்கின்ற அபாயகரமான சூழல் காணப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டுகிறார்.